வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் வாக்களித்து தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி ஒன்றியம் புலியூர் ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், எனது சொந்த கிராமத்தில் வாக்களித்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றியுள்ளேன். தமிழக மக்கள் அனைவரும் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும். மத்திய பாஜக அரசு சட்ட வரம்பு மீறலை செய்து வருகின்றது. தேர்தல் அறிவித்த பிறகு அனைத்து துறைகளும் தேர்தல் ஆணையத்தின் கீழ் இயங்கும். ஆனால் பாஜக சர்வாதிகார போக்கில் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை போன்றவற்றை தூண்டிவிட்டு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திருமாவளவன் இல்லம், கடலூர் மேயர் மற்றும் திமுக நிர்வாகிகள் வீடுகளில் சோதனை செய்து அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தும் போக்கை வன்மையாக கண்டிக்கின்றேன். இதற்காக மிக சிறந்த முடிவுகளை தேர்தல் முடிவு வெளியாகும் நாளில் மக்கள் இன்ப அதிர்ச்சியாக கொடுப்பார்கள் என கருதுகின்றேன். சில பகுதிகளில் மக்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி வாக்களிப்பதை புறக்கணித்து அவர்களின் விருப்பம் அந்த முடிவை யாரும் திணிக்க முடியாது என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்த மகத்தான வெற்றி கூட்டணி புதுச்சேரி உள்பட 40 இடங்களிலும் மகத்தான வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையோடு எனது ஜனநாயக கடமையை நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய புலியூர் காட்டுசகை என்னும் கிராமத்தில் இன்றைக்கு நான் வாக்களித்து என் கடமையை நிறைவேற்றியிருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் வெயில் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் மாலை நேரம் வரிசையில் நின்றால் அது எத்தனை மணி ஆனாலும் வாக்களிப்பதற்கான அனுமதியை நம்முடைய தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையம் அனுமதித்திருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து வாக்காளர்களும் தவறாமல் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுமாறு பொதுமக்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கொடுமையான மிக மோசமான சட்ட வரம்பு மீறல்களை செய்து வருகிறது. எப்போதும் தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவித்த பிறகு தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில்தான் இந்திய நாடு முழுக்க இருக்கிற அனைத்து துறைகளும் இயங்கும். ஆனால் முதல் முறையாக இந்தியாவில் பாசிச பாரதிய ஜனதா அரசு தன் சர்வதிகார தன்மையோடு இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மற்றும் இன்கம் டாக்ஸ் அதிகாரிகளை தேர்தல் காலங்களில் அதிகார துஷ்பிரயோகம் செய்ய தூண்டிவிட்டு, குறிப்பாக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் திருமாவளவன் வீடு, அதுபோன்று கடலூர் நாடாளுமன்ற வேட்பாளருடைய ஆதரவாக பணி செய்கின்ற கடலூர் மேயர் வீடு, அதுபோன்று திமுகவினுடைய ஒன்றிய கழக செயலாளர்கள், கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் வீடுகளை எல்லாம் சோதனையிட்டு ஒரு உளவில் ரீதியாக அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்று நினைக்கிற இந்த போக்கை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மிக வன்மையாக கண்டிக்கிறேன். ஜனநாயக நாட்டில் பொதுமக்கள் துணிந்து அச்சமின்றி வாக்களிப்பதற்கான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் ஈடுபட வேண்டும். அதற்கு நேர்மாறாக இதுபோன்ற அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவது ஜனநாயக நாட்டிற்கு ஏற்புடையது அல்ல. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழக மக்கள் மிகச்சிறந்த முடிவை எடுப்பார்கள். அந்த அடிப்படையில் தேர்தலுடைய ரிசல்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நாளில் நாம் அனைவருக்கும் இன்ப அதிர்ச்சியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஒடுக்குமுறைகளை அடக்குமுறைகளை ஆட்சியில் இருக்கின்ற ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசு இதுபோன்ற அரசியல் கட்சியினர் மீது, பிரமுகர் மீது தூண்ட பொதுமக்களுக்கு மேலும் வெறுப்புத்தான் பாசிச பாரதிய ஜனதா அரசின் மீது வருகிறது. ஆதலால் கண்டிப்பாக எங்கள் திமுக தலைமையிலான இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். கண்டிப்பாக இந்த தேர்தல் பணி முடித்த பிறகு அந்த ஏரிப்பாளையம் தனி பஞ்சாயத்து பிரிப்பதை குறித்து அரசு உரிய முடிவெடுக்கும் என்று உறுதியளித்திருக்கிறார் சட்டமன்றத்தில். கட்சி கண்டிப்பாக அது நிறைவேறும். ஏரிப்பாளையம் இன்னும் அந்த தற்சமயம் வரைக்கும் யாரும் ஓட்டு போட வரல. அது அந்த மக்களுடைய விருப்பம். அதை நம்ம மக்களை திணிக்க முடியாது. அவங்க ஒவ்வொரு இப்போ ஏகனாபுரத்தில் இது மாதிரி நடக்குது. இன்னும் தமிழ்நாட்டில் ஒரு சில கிராமங்களில் அவங்க மக்கள் ஒன்று கூடி அவங்க எடுக்கிற அந்த ஒரு முடிவை நாம் யாரும் திணிக்க முடியாது. அரசியல் கட்சியினர், அரசும் தேர்தல் ஆணையமும் மாவட்ட நிர்வாகமும் அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம்.